நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழலுக்கு வணக்கம்ங்க. அதிர்ச்சினா இப்படியெல்லாம் ஒரு அதிர்ச்சியெல்லாம் மக்கள் கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. எப்பவுமே மக்களோட சப்போர்ட் விஜய் அண்ணாக்குன்னு அது நல்லாவே தெரியும். இன்றைக்கி மீடியா என்ன கேட்டுருக்குறாங்கன்னு கேட்டால், நேற்று நீங்கள் விஜய் அண்ணாவை பார்க்க போனீங்களே அப்போ எப்படி இருந்துச்சுன்னும் போது, இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 40 நிமிஷம் 35 நிமிஷம் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? அண்ணா, தவறு நடந்துச்சு, அது எந்த சைடுன்னு நாங்கள் கேட்கலண்ணா, உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சிருக்கிறாங்களே, எங்களுக்கு இப்போ அந்த பாடி மேலேயும் இறந்தவங்க மேலேயும் எனக்கு டவுட் இருக்குண்ணா. நீங்கள் திருப்பியும் அவங்கள வந்து செக் பண்ண மறுகூராய்வு பண்ணுறதுக்கு நீங்கள் கேளுங்க, மேலிட பண்ணுங்கள். அதுக்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒத்துழைக்கிறோன்னா, எங்களுக்கு இந்த மரணத்து மீதெல்லாம் சந்தேகமாக இருக்குன்ட்டு விஜய் அண்ணா கிட்ட வந்து கோரிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறாங்க. அடி பொலிங்க மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம என்னென்ன கேட்கணும்னு நினச்சோமோ பாதிக்கப்பட்டவங்க வந்து விஜய் அண்ணா கிட்ட அதை கோரிக்கையாக வச்சுருக்குறாங்க. விஜய் அண்ணா வந்து நான் பண்ணுறேன் அன்ட்டு சொல்லியிருக்கிறாங்கங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி தான் இருந்தாலும் அந்த இடத்துல மனம் உடஞ்சி போயிருப்போங்க. ஆனால் விஜய் அண்ணா ஒவ்வொருத்தங்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் குடும்பத்தோட ஒரு பையனாக என்னை ஏற்றுக்குங்க. உங்கள் குடும்பத்தோட ஒரு பையனாக இருந்து உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நான் எல்லாமே பண்ணுவேன், என்னை மன்னிச்சிருக்குன்னு கேட்ட ஒரு நல்ல மனிதன் 2026க்கு வரட்டுங்க.